கோவையில் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். கடந்த 5 ஆண்டுகளில் கோவை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக அரசு எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் கிடைக்கிறதுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த வீதியில் வேணாலும் போங்க, 11 to 11 அப்படிங்கிற பேரில் வந்து சாராய கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டாஸ்மார்க் எல்லா பள்ளி கல்லூரி பக்கத்துலையும் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்குமே எளிதாக வந்து போதைப்பொருள் கிடைக்குது. அதோட பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் இன்றைக்கி தனியாக நடமாட முடியறதில்லை. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க, கோவை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்கள் 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டிக்கு வரைக்கும் பாதுகாப்பில்லாத நிலைமை தான் இருக்குது. பெண்கள் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாமே ஒரு திறனற்ற அரசோட பாதிப்பாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் உங்களுக்கே தெரியும், கோவை வந்து ஒரு சிறு குறு தொழில் நிறுவனத்துக்கு புகழ் பெற்றது. இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. சொந்தமாக ஒரு லேத்து போட்டிருக்கலாம், நிறையா வகையான சொந்த தொழில் செய்கிறாங்க. ஒரு ப்ரெஸ்ஸிங், ஒரு வந்து ரப்பர் மோல்டிங் போட்டிருக்கலாம். சின்ன தொழில், அவங்க வந்து வீட்டில் 2 பேர் 3 பேர் வேலை செய்வாங்க, கூட ஒரு ஹெல்ப்பர் வச்சு தொழில் பண்ணுவாங்க. அவங்கள பாதிக்கிற வகையில் மின் கட்டண உயர்வு 50% 60% உயர்த்திட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கோவையோட சிறு குறு தொழில் நிறுவனங்களை வந்து மற்ற மாநில நிறுவனத்தோட போட்டி போட முடியாமல் தடுமாறுறாங்க. பம்ப் நிறுவனம், நம்ம ஒரு பெரிய தொழில் நிறுவனம் பம்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி குஜராத்தில் இருக்கிற மின் கட்டணத்தை விட தமிழ்நாட்டில் 45% கட்டணம் அதிகமாக இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற நிறுவனங்களே, கோயம்புத்தூர் நிறுவனங்களே குஜராத்தில் போய் தொழில் தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு மாநிலங்களுக்கு போகிறாங்க. அப்போ தொழில் வந்து முடங்கி போச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இப்படி இருக்கிறத பார்க்குறப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு, இந்த அரசை வந்து மாற்றக்கூடிய வாய்ப்பு. நம்ம வந்து 10 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க ஏடிஎம்கே. அந்த காலகட்டத்தில் கோவை எப்படி இருந்தது, தொழில் வளர்ச்சி எப்படி வந்தது, நம்ம சொல்லிக்கிறபடி எல்லா மேம்பாலுமே அப்போ முடித்தது, இல்லை அப்போ தொடங்கினது. திமுக வந்து நீங்கள் 5 ஆண்டுகளில் வந்து கார்பரேஷன் பட்ஜெட் வந்து வருஷம் 5000 கோடிக்கு போகிறாங்க. 20,000 கோடி பட்ஜெட் போட்டுமே சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே திட்டம் வந்து நம்ம பூங்கா மட்டும்தான். அது 400 கோடி. மீதி வந்து உங்களுக்கு 19,600 கோடி திட்டம் எங்கே போச்சு? ஒரு ஊரில் கூட சாலை சரியாக கிடையாது. ஒரு வார்டுக்கு 50 கோடி பட்ஜெட் போகிறாங்க வருஷம். அந்த திட்டங்கள் எதுவுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை. ஆக மொத்தம் வந்து அவங்க திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறாங்க. அதுவே ஒரு திமுக மேயரை ஊழல்னால வந்து மாற்றி இன்னொரு மேயர் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மேயரோட சொந்த வார்டு 29 வார்டு. அந்த வார்டுக்குள்ளே போய் கேட்டாலே அங்கேயே வந்து மக்கள் அதிருப்தி இருக்கிறாங்க. ஆக மொத்தம் வந்து கோவை வந்து மாற்றத்துக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம நிச்சயமாக தாமரைக்கு தான் போடுறோம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் போடுறோம். மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியோட இணைந்து செயல்படக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும், டபுள் இன்ஜின் அரசு வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இதுக்கு தான் போட போகிறோம். அவங்க வந்து தெற்கு தொகுதியில் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. நம்ம 5 ஆண்டுகள் அங்கே வந்து எம்எல்ஏ வந்து நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் பெண்களுக்கு வந்து சுயதொழில் பண்ணுறதுக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு, தாய்மாருக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து பால் இலவசமாக கொடுக்குறாங்க. நிறையா வாட்டர் ஏடிஎம் கொண்டு வந்தாங்க. அதுபோக பள்ளிகளில் வந்து அங்கன்வாடி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனம் மூலமாக சிஎஸ்ஆர் ஃபண்ட் நிறைய கட்டமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் அதே வளர்ச்சி வடக்குலேயே வரும். இப்போ தெற்குலேயே வந்து நம்ம கூட்டணிக்காக வந்து கூட்டணிக்காக ஒதுக்க வேண்டியதுனால வடக்கில் போட்டிடுறாங்க. அதனால் வந்து அதே வளர்ச்சி வடக்குக்கு வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்கள் வானதிக்காக சப்போர்ட் பண்ணுறோம். நான் கோவை தெற்கில் ஆல்ரெடி இருந்த எம்எல்ஏவாக இருந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தான் மறுபடியும் என்னோடய வாக்கு செலுத்தலான் இருக்கேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மகளிராக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் லேடியாக வந்து இந்தியா முழுக்க அனைத்து ஸ்டேட்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அதாவது பாஜகவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, தேசிய மகளிர் அணி தலைவி. அதுக்காக அவங்களுக்கான வாக்கை வந்து நான் செலுத்தணும். மகளிருக்காக முதல்ல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க பண்ணியிருக்கிற திட்டங்கள் வந்து கோவை தெற்கில் வந்து ஏராளமான திட்டங்கள். பெண்களுக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க நிறையா அமுதம் திட்டம், பால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களோட திட்டங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நிறையா ஹெல்பிங் டெண்டன்சி, எளிதில் பார்க்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, சகஜமாக பழகக்கூடிய ஒரு எம்எல்ஏ, எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகக்கூடிய ஒரு எம்எல்ஏவை பார்க்குறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வடக்கும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பி அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். பிஜேபிக்கு பண்ண போகிறோங்கண்ணா. அது வானதி சீனிவாசனுக்கு பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஆனால் அது வந்து இங்கே வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டில் இருக்கிறனால அவங்க இது ஜெயிச்சு வந்தால் மேல் இடத்துலையும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டில் கொஞ்சம் இங்கேயும் நல்லா செய்வாங்கங்கிற எதிர்பார்க்குறோம். இப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டி அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு போனால் நேராக பார்க்கலாம், அவங்கள சந்திக்கலாம் அப்படிங்கிற முறையில் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு கோரிக்கைன்னு கொண்டு போனால் அவங்க எதாவது நல்லா செய்வாங்க அப்படிங்கிற அங்கே மேலிடத்து சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்களும் கொஞ்சம்
இறங்கி செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஏடிஎம்கே ஜெயிச்சு வந்ததுன்னா அவங்களுக்கும் ஒரு மாற்றம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ட்ரிப்பு அவ்வளோதான். இந்த ட்ரிப்பு ஒரு மாற்றம் வந்தால் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். இந்த முறை யாருக்கு ஆதரவு கொடுக்காங்க? பிஜேபிக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சார். பிஜேபி வானதி சீனிவாசனுக்காக நாங்கள் ஓட்டு போடலான்ட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போடலான்ட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு சரி ஆண்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. ஸோ ஓகே, வானதி சீனிவாசன் ஒரு பெண் அப்படிங்கும்போது எங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு ஓட்டு போடலான்னு நினச்சிட்ருக்கேன். வேற என்ன நம்பிக்கை இருக்கு அவங்க? பெண்கள் பாதுகாப்பு தாங்க சார் ஃபஸ்ட்டு. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் வந்தால் அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறக்காக அவங்கள செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏற்கனவே அவங்க வந்து தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அவங்க எப்படி ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? சொல்லியிருக்காங்க சார். நல்லதாக தான் பண்ணியிருக்காங்க. இனியும் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணலான்ட்டு இருக்கோம், ஓட்டு போடலான்ட்டு இருக்கோம். வானதி சீனிவாசனுக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கோம். பிஜேபியும் ஏடிஎம்கேலாம் ஒன்றா இருக்கனால பெண்கள் இதுக்கு வந்துட்டு அவங்க நல்லா இது பண்ணுவாங்க. ஒரு லேடிஸோடது ஒரு லேடிஸுக்கு தானே தெரியும். அதனால் அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தெற்கு தொகுதியில் ஏற்கனவே இருந்திருக்காங்க. அதை பற்றி தெரியுமா? எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு பெண்ணுனா இன்னொருத்தவங்களுக்கு சேஃப்டி கொடுக்கறதுக்கு அவங்க நல்லா தானே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். யாருக்கு வாக்களிக்கிறதா? வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் வந்து அவங்களும் ஒரு லேடிஸ் தான். ஸோ வந்து ஒரு லேடிஸ் வந்து லேடிஸோட இதை வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்து தெற்கு தொகுதி மன்றத்துக்கு வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த தடவை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வடக்கு மன்றத்துக்கு வந்து அவங்க நல்லா செய்வாங்கன்னு நினச்சி நாங்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் பகுதியில் நிறைய பிரச்சனை, எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கும் தெரியும். அதனால் அதை அவங்க வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே. அதாவது பெண்கள் பாதுகாப்பு சொன்னீங்க, மற்றபடி என்னென்ன மாதிரியான திட்டங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்க புதுமையாக? குடிநீர் வாட்டர் சப்ளை அது ரொம்ப இது பண்ணுறோம். அது வந்து இந்த கோவை வடக்கு மாவட்டத்துக்கு வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் இந்த டைம் வானதி சீனிவாசனுக்கு ஓட்டு போகிறோமா இருக்கும். அவங்க என்னென்னா சவுத் சைடில் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் நிறையா அமுதம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பஸ் ஸ்டாண்ட் அண்ட் நிழற்குடை, பேருந்து பஸ் ஸ்டாண்டு நிறைய நிழற்குடையெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு லேடிஸாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் வானதி சீனிவாசனுக்கு இது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாரும் பெருசாக இருந்தது இந்த ரீசன்ட் பீரியட். அப்படி ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பெண்களுக்கான திட்டங்கள் இப்போ நிறையா பாலியல் குற்றம்லாம் நடக்குது. ஸோ ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க நிறையா இது பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த முறை யாருக்கு ஓட்டு போடுறதா இருக்கீங்க? இந்த முறை நான் ஃபர்ஸ்ட் ஓட் போடுறேன், வானதி ஸ்ரீனிவாசனுக்கு போடலான்னு இருக்கேன். எதுக்காக? அவங்க பெண்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடு நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சைடு வடக்கு சைடு நிற்கிறனால இங்கேயும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் போடுறோம். என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு அவங்க? எங்களுக்கு பெண்கள் சேஃப்டி முக்கியம். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் தரல. அதனால் பெண்கள் சேஃப்டிக்காக அவங்க ஒரு பெண், அதனால் அது பண்ணுறோம்.